நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் லோயலா கல்லூரியின் தமிழ் துறை பேராசிரியர் லெனின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரிசர்வேஷன் அப்படின்றதுனாலே நிறைய பேருக்கு இப்போ சரியான புரிதல் இல்லை அப்படி அதை நம்மளால வெளிப்படையாகவே பார்க்க முடியுது. ரிசர்வேஷனுக்கான அடிப்படை காரணம் என்ன, எந்த இடத்துல இருந்து ரிசர்வேஷனை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க, அதோடைய அவசியம் என்ன, இதை பத்தி சொல்லுங்க சார். இந்தியா என்பது ஒரு ஜனநாயக குடியரசு. இந்த ஜனநாயக குடியரசை அமைப்பதற்கு ஆங்கிலேயர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்தாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக நிறைய கமிஷன்களை இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்த கமிஷன்கள் தருகிற அடிப்படையான தரவுகளை வச்சுக்கிட்டு தான் ஆட்சி மாற்றத்தை, நிர்வாக மாற்றத்தை செய்யணும்னு விரும்பினாங்க. அப்படி ஆட்சி நிர்வாக மாற்றத்தை செய்யும்போது அதை யார்கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, ஒரு தனி நபரிடம், ஒரு தனி கட்சியிடம் அப்படி அதிகாரத்தை தந்துவிட முடியாது. அப்போ அதுக்கு என்ன மாடலை வச்சுக்கலாம்னு அவங்க யோசிக்கும்போது, ஒரு இங்கிலாந்து பாராளுமன்ற ஜனநாயக அமைப்பு முறையை உருவாக்கி அந்த அமைப்புக்கிட்ட அரசாங்கத்தை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதுக்காக அவங்க சில கமிஷன் அனுப்புனாங்க, மாநாடுகளை கூட்டினாங்க. அது வட்டமேசை மாநாடு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த வட்டமேசை மாநாட்டில் பேசுகிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு கருத்தை ரொம்ப அழுத்தமாக பதிவு செஞ்சார். இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல, அது ஒரு பன்மைத்துவமான தேசம். அது அங்கே பலதரப்பட்ட இனம், மொழி, கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா எல்லாருடைய பிரதிநிதித்துவமும் அந்த அரசாங்கத்துக்குள்ளே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பன்மைத்துவமான குடியரசு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சார். அது அரசியல் சுதந்திரம் பெறுவதற்கான, சமூக விடுதலை பெறுவதற்கான ஒரு அடிப்படையான கோரிக்கை. அந்த அடிப்படையிலேருந்து நம்ம இந்த விஷயத்தை பேசினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1830 நீங்கள் 1835 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. என்ன தீர்மானம்னா, நம்ம காலனி ஆதிக்க நாடுகளில் அலுவல் மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவது, அதே மாதிரி எந்தெந்த காலனி ஆதிக்க நாடுகளில் இருக்கிறோமோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை அரசு நிர்வாகங்களில் பங்கேற்க வைப்பது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ தான் இந்த மத்தியதர வர்க்க உருவாக்கம் அல்லது அரசு பணிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி மன்னராட்சி முறை இருந்தது. அப்போ அதை ஒட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே எல்லோருக்கும் கல்வி அளிக்கணும், பயிற்றுவிக்கப்படணும். அதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களை உருவாக்கணும், அந்த பணியாளர்களுக்கு பணிகள் வழங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய இங்கே சமஸ்தானங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் 1870 மைசூர் சமஸ்தானத்திலையும் 1902 சாகு மகாராஜுடைய கோல்காப்பூர் சமஸ்தானத்திலையும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுன்னா, அன்னைக்கு இருக்கிற சமஸ்தான நிர்வாகங்களில் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினர் மட்டும்தான் 100% அரசு பணியாளர்களாக இருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களோ அல்லது அதற்கும் கீழே இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களோ எந்த அரசு பணிகளிலுமே இல்லை. அதனால் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஒரு சரிபாதி அளவாவது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கிற மக்களுக்கு வழங்கணும். ஏன்னா மிகச்சிறுபான்மையினர் மக்கள் தொகையில், ஆனால் அதிகாரத்தில் அவங்க மிக பெரும்பான்மையினராக இருக்காங்க. ஆனால் மக்கள் தொகையில் மிக பெரும்பான்மையினராக இருக்கிறவங்க அரசு நிர்வாகங்களுக்குள்ளே வர முடியல. அப்போ இந்த பாகுபாட்டை களையணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அப்போ இதுக்கான தொடக்க புள்ளி எங்கே தொடங்குது அப்படின்னா, மைசூர் சமஸ்தானத்தில் 1870 1902 கோல்காப்பூர் சமஸ்தானத்துலேயும் அதுக்கான முயற்சிகளை தொடங்குறாங்க. 1871 ஒரு ஆங்கிலேய சென்சஸ் அதிகாரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, WR கார்னிஸ் அப்படிங்கிறவர் அரசுக்கு ஒரு குறிப்பு எழுதுகிறார். ஏன்னா அவர் மக்கள் தொகை கணக்கெடுக்கிற போது உங்கள் வேலை என்ன, உங்கள் ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டு பதிவு செய்யும் போது அவர் குறிப்பெடுக்கிறாரு. அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மட்டும்தான் அரசு சார்ந்த பணியில் இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. அப்போ அவர் எழுதின குறிப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பார்ப்பனர் அல்லாத பிற இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அரசு பணிகள் பகிர்ந்தளிக்கப்படாமல் இருக்கிறது, பகிர்ந்தளிக்கப்படுவதற்கு அரசு முயற்சிக்கணும்னு ஒரு குறிப்பு எழுதுகிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோட் அது. அப்போ ஒரு சென்சஸ் எடுக்கிற அதிகாரி தந்த தகவலின் அடிப்படையில் ஆங்கில அரசுக்கு என்ன புரிய வருதுன்னா, நம்முடைய காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிற இந்திய அரசு நிர்வாக பணிகளில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மட்டும்தான் இருக்கிறாங்க, எல்லாரும் பங்கேற்கிற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த குறிப்பு ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான குறிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அந்த அடிப்படையில் தான் வந்து அவங்க வந்து எல்லாரையும் பங்கேற்க வைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் தான் முதல் ஆமாம், ஆங்கிலேயர் அந்த கார்னிஷ் எழுதின குறிப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதுன்னு பார்க்குறேன். அதே காலகட்டத்தில் தான் நம்முடைய மகாத்மா ஜோதிராவ் பூலே, அன்னை சாவித்ரிபாய் பூலே மராட்டிய மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகளுக்கு, அதிலும் குறிப்பாக இளம் விதவைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதில் ஜோதிராவ் பூலே எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, ஆதி சூத்திரர்களின் கல்வி உரிமையை பற்றி இந்த அரசு கவலை கொள்ளாமல் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பதிலேயே கவனமாக இருக்கிறாங்கன்னு ரொம்ப கடுமையாக எழுதுகிறார். அதற்கு மாறாக ஆரம்ப பள்ளி பயிற்றுவிப்பதற்கான ஆசிரியர்களை வந்து அரசாங்கம் உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப கடிந்து அதை வந்து எழுதுகிறார். அப்படின்னா அன்னைக்கு ஆசிரியர் பணிங்கிறது ஒரு அரசு வேலை. ஆனால் அன்றைக்கு கல்வியும் தேவையாக இருந்தது. அந்த கல்வியோடு சேர்ந்து அதை பயிற்றுவிப்பவர்களுக்கு யாருங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா 1891 பண்டிதர் அயோத்திதாசர் நீலகிரியில் ஒரு மாநாடு கூட்டுறார். ஆதி திராவிட மகாஜன சபை சார்பில் ஒரு மாநாடு கூட்டுறார். அந்த மாநாட்டில் மொத்தம் 10 தீர்மானங்கள் வடித்தெடுக்கிறாங்க. அந்த 10 தீர்மானங்கள் தான் இன்றைக்கி சமூக நீதியினுடைய அடிப்படையான விஷயமாக நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு தீர்மானம் என்னன்னா, 4ஆம் வகுப்பு வரைக்கும் சகல ஜாதியாருக்கும் இலவசமாக கல்வியை கொடுக்கணும். அந்தந்த சாதியினரின் பிள்ளைகளுக்கு அந்தந்த வகுப்பாரே ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும்னு ஒரு குறிப்பு வைக்கிறார். ஏன்னா அன்னைக்கு வந்து சனாதன வர்ணாசிரமம் ரொம்ப கோலோச்சின காலகட்டத்தில் குருகுல கல்வி முறைங்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பிடியில் வந்து கல்வி அகப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் கல்வி போகிறணும், அந்தந்த வகுப்பார் அந்தந்தவங்களுக்கு கற்பிச்சா போதுங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை வடித்தெடுக்கிறார். இதுக்கு இடையில் அதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1893 நம்முடைய தாத்தா ரெட்டமலை மாவீரன் சீனிவாசன், இப்போ இன்றைக்கி அவருடைய நினைவு நாள், மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் என்ன பண்ணுறாரு, அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசு பணிகளை எல்லோருக்கும் பகிர்ந்தளிப்பதற்கான வேலையை வந்து அரசாங்கம் செய்யணும், அதே மாதிரி கல்வி எல்லா வகுப்பாருக்கும் வழங்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆங்கில அரசாங்கம் வந்து ராயல் கமிஷன் ஆஃப் சிவில் சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ்னு ஒரு கமிஷன் அனுப்புகிறாங்க. அந்த கமிஷன் வந்து ரொம்ப முக்கியமான கமிஷன். அவங்க தான் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க அரசு பணிகளில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஆத்தென்டிக்கான ஒரு ஆய்வு நடக்குது. ஸோ அந்த பணிகளில் அப்பியர் ஆகி ஒரு வாக்குமூலம் கொடுக்குறார். இந்த மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோ அல்லது பிற இந்துக்களோ வந்து அரசு பணிகளை பெற முடியாமல் இருக்கு, அவங்க எல்லாருக்கும் வாய்ப்புகளை பகிர்ந்தளித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து அவர் வந்து வாக்குமூலம் பதிவு செய்கிறார். அந்த வாக்குமூலத்தை ஆங்கில அரசாங்கம் ஏற்றுக்குது. அப்போ 1893 அவர் கொடுத்த வாக்குமூலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பின்னால் 1902 சப்பிட்டி தியாகராயர் அது மாதிரியான ஒரு கோரிக்கை வந்து ஆங்கில அரசுக்கு வச்சார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். 1894 நம்முடைய சென்னை மாகாண அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து சென்னை கலெக்டர் வந்து ஒரு அரசாணை வெளியிடுகிறார். என்ன அப்படின்னா, அதில் வந்து சென்னை வருவாய்த்துறை ஆணையம் ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அரசாணை 128, அதில் இருக்கக்கூடிய உள் விதி 2, 128/2, அதில் ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. இந்த ஆணை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அரசு வேலையை அனைத்து வகுப்பாருக்கும் பகிர்ந்தளிக்க வேணும். இனிமே வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அரசு வேலையில் டம்ப் ஆகிடக்கூடாது, அதை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கணும்னு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. அப்போ 1894 சென்னை வருவாய் ஆணையம் பிறப்பித்த அந்த உத்தரவு தான் இடஒதுக்கீட்டுக்காக போடப்பட்ட முதல் அரசாங்க உத்தரவு. அதுக்கு பின்னால் தான் நீதி கட்சியெல்லாம் வர்றாங்க, இதை ஃபாலோ பண்ணி தான் வர்றாங்க. ஆனால் அந்த உத்தரவு போட்டாங்க, அந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தினாங்கன்னா நடைமுறைப்படுத்த முடியலை. ஏன்னா ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரின் பிடியில் அரசு பணிகள் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலை. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு பின்னாடி நீதி கட்சி ஆட்சியில் வந்து அவங்க வந்து ஆணை போட்டாங்க. அதை நம்ம இன்றைக்கி சமூக நீதினு சொல்கிறோம். இதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா 1916 காலகட்டங்களில் இங்கே வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாகுது. அதுதான் பின்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வருது. அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 1894 போடப்பட்ட அரசாணை 128/2 வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சட்டப்பூர்வமாக அவங்க வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணையாக வந்தது. இதுக்கு இடையில் சப்பிட்டி தியாகராயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசு பணிகளை ஆய்வு செய்து ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணுறார். அதான் பிராமணர் அல்லாதார் அறிக்கை. இன்றைக்கி நம்ம வந்து சமூக நீதியின் அடிப்படைன்னு சொல்லுகிற ஒரு பிரகடனம்னு சொல்லுகிற அந்த பிராமணர் அல்லாத அறிக்கையை அவர் வெளியிட்டார். அந்த அறிக்கை எதை அம்பலப்படுத்துகிறதுனா, 100க்கு 3% இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் எப்படி 97% பதவிகளை அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற
அந்த தகவலை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது. அந்த அறிக்கை தான் இங்கே தமிழகத்தில் ஒரு பெரிய பிரளயத்தை உண்டாக்குது. அதற்கு அடிப்படையாக இருந்த நீதி கட்சியினுடைய அரசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் சர் பி.டி. தியாகராயர், நம்ம ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், இவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதுக்காக வேலை செஞ்சுருக்காங்க. இது ஏன் இதை நான் எடுத்து குறிப்பிட்றேன் அப்படின்னா, நம்முடைய வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வரலாறுங்கிறது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அதனுடைய தொடக்க புள்ளி எங்கன்னா அதுதான். நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து அந்த கமிஷனில் ஆஜராகி எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராயல் கமிஷன் முன்னாடி ஆஜராகி வாக்குமூலம் அளித்தவர் ஒரு இஸ்லாமியர். அது அவருடைய வாக்குமூலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அவர் வந்து யஹூப் ஷாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அந்த கமிஷன் முன்னாடி ஆஜராகி தகவல்களை பதிவு செய்கிறாரு. அப்போ இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிறதையும் ஆங்கில அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு அதுக்கான விஷயத்தை வந்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆங்கில கவர்னருடைய கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில உயரதிகாரி, அவருடைய பேர் வந்து அலெக்சாண்டர் கார்டியூ, அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த ராயல் கமிஷனை சந்தித்து இந்தியாவினுடைய சிவில் சர்வீஸ் ICS எக்ஸாம்னு அப்போ சொல்லுவாங்க, அதில் வந்து நம்ம வந்து எல்லாரும் கலந்துக்கலான்னு ஓப்பன் டெஸ்ட் மாதிரி வைக்கிறோம், ஓப்பன்னா எல்லாரும் கலந்துக்கலான்னு. அது வந்து லண்டனில் தான் நடக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்க, இல்லை நீங்கள் அதை இந்தியாவில் நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் பயன்பெற போகிறவர்கள் யாருன்னு பார்க்கணும். அதில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் மட்டும்தான் வந்து கலந்துக்கிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னன்னாருக்கு இவ்வளோன்னு நம்ம வந்து இடஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறேன். ஒரு ஆங்கில நிர்வாக கவுன்சில் இருக்கக்கூடிய கவர்னர் நிர்வாக கவுன்சில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி வச்ச கோரிக்கை வந்து ஒவ்வொரு வகுப்பாருக்கும் நம்ம ஒரு வரம்பு நிர்ணயிச்சிடணும். அப்போ தான் எல்லாரும் வந்து ஒரே பதவி வந்து அடைவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிற செய்தி வந்து அவர் வைக்கிறார். அது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுக்கு இடையில நீதி கட்சி ஒரு பக்கம் ஆட்சியில் இருக்காங்க, சமூக நீதி கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க. அதுக்கிடையில் தந்தை பெரியார் வந்து காங்கிரஸில் இருக்கிறார். காங்கிரஸில் காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வரார். என்ன தீர்மானம்னா வகுப்பு வாரி தீர்மானம்னு கொண்டு வரார். அந்த மாநாடு வந்து அன்றைக்கி யாருடைய தலைமையில் நடந்ததுன்னா திருவிகாவுடைய தலைமையில் நடக்குது. அந்த மாநாட்டில் இந்த வகுப்பு வாரி தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு சொல்கிறார். அப்படின்னா அந்தந்த வகுப்பாருக்குரிய இடங்களை பகிர்ந்தளிக்கப்படணும், இதான் வகுப்பு வாரி தீர்மானம். ஆனால் அன்னைக்கு வந்து அந்த தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு 2 பேர் எதிர்க்கிறாங்க. ஒன்று சத்தியமூர்த்தி ஐயர் அதை எதிர்க்கிறார், இன்னொன்று ராஜாஜி ஐயங்கர் அதை எதிர்க்கிறார். இந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த தீர்மானத்தை அலோவ் பண்ணிங்கன்னா இந்த காங்கிரஸ் மாநாடு நடக்காது அப்படின்னு திருவிக்காவை மிரட்டுறாங்க. திருவிக்கா என்ன பண்ணுறாரு, நம்ம தலைமையில் ஒரு மாநாடு நடந்து அது ஏதாவது கலவரத்தில் முடிஞ்சதுன்னா அது பெரிய இழுக்காயிருமேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பெரியாரை கூப்பிட்டு நான் கொடுத்த அனுமதியை ரத்து செய்கிறேன், நீங்கள் தீர்மானத்தை கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டார். அப்போ என்ன சிக்கல் ஏற்படுதுன்னா, அப்போ காங்கிரஸ் என்கிற இயக்கம் அரசியல் விடுதலைக்கு போராடுது, ஆனால் சமூக விடுதலை பெற்றுத்தருகிற வகுப்பு வாரி கொள்கையில் அது எதிராக இருக்குது. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட சாதியினரின் பிடிக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டதுனால இனி காங்கிரஸை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு அந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் விட்டு வெளியேறார். மாநாட்டில் பெரியார் வந்து அதை வெளியேறார். அது வந்து ஒரு பெரிய இழப்பாகுது. வெளியில் வந்த பிறகு அவர் சுயமரியாதை இயக்கம் தொடங்குறார். நீதி கட்சி தனியாக இருக்குது, சுயமரியாதை இயக்கம் தனியாக இருக்குது. அப்போ ஆனால் கொள்கை பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒன்றா இருக்குது. தந்தை பெரியார் வந்து இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவ உரிமைக்காக குரல் எழுப்புறார். நீதி கட்சி கூட வந்து இணையணும் அப்படின்றது எதுவும் பெரியாருக்கு இருந்தது? அது ரொம்ப இல்லை, அப்படி இணையலை. ஆனால் ரொம்ப பின்னாடி இருந்தது. ஏன்னா தேர்தல் அரசியலில் தந்தை பெரியாருக்கு உடன்பாடு இல்லை, அதனால அவர் வந்து அதில் இணையலை. இவர் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாக வந்தார். 1944 சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் நீதி கட்சியும் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுயமரியாதை இயக்கம் ஒன்றா சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படின்னு உருவானாங்க. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது அண்ணாதுரை. அதனால் அந்த தீர்மானத்துக்கு பேர் அண்ணாதுரை தீர்மானம் உண்டு. அது தனி வரலாறு. ஆனால் அடிப்படை பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தான். இதில் வந்து கிட்டத்தட்ட 1921 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தான் சென்னை மாகாண சட்டசபையில் நீதி கட்சி என்ன பண்ணுறாங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா 128/2 ஏற்கனவே போடப்பட்ட ஆணை, அதை எக்ஸிக்யூட் பண்ணலை. அதை அஃபீஷியலாக வந்து நாங்கள் வந்து அரசு கொள்கையாக ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துன்னு அறிவிக்கிறார். அப்போ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ உரிமைக்காக நீதி கட்சி ஆட்சியில் போடப்பட்ட மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் அதுதான். அந்த வகுப்பு வாரி தீர்மானம் அந்த இதுதான். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இது வைக்கிறாங்க. அன்னைக்கு 100 ரூபாய் சம்பளங்கிறது பெரிய காசு. அப்போ 100 ரூபாய் சம்பளம் பெறுகிற அந்த இதில் 75% வந்து பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு வருகிற மாதிரி நம்ம வழி செய்யணும். ஏன்னா அது மாதிரி நிறைய பண வாய்ப்புகள் வருகிற நிறைய அதிகார விரும்பின பதவிகளில் இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. அதனால் ஒரு சீல் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த அறிக்கையில் அந்த தீர்மானத்தில் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 1928 அரசாங்கம் ஒரு ஆணை வெளியிடுது. அந்த ஆணை தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணை.
அந்த ஆணையின்படி இங்கே தமிழ்நாட்டில் முதல்ல இன்னன்னாருக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு என்று பிரித்து கொடுக்கிறார்கள். பெரிய அளவுல வந்து அன்னைக்கு வந்து தேர்தலில் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு முறையை நாங்கள் கொண்டு வருவோம். அமல்படுத்தினது நீதி கட்சி அரசாங்கம் தான் பண்ணுது. நீதி கட்சி அரசாங்கத்தில் தான் அந்த தீர்மானத்தை போடுறாங்க. அதுதான் நமக்கு வந்து மிக முக்கியமான ஒரு தொடக்கம். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அதில் பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது. என்ன சொல்ல போனீங்கன்னா பார்ப்பனர்களுக்கு தான் இருக்கிறதுலே ஜாஸ்தியாக கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்ப்பனர்களுக்கு மக்கள் தொகையை விட பல மடங்கு ஜாஸ்தியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இடஒதுக்கீட்டு முறை என்பது தங்களுடைய 100% அதிகாரத்தை பறித்து விட்டதுன்னு 1951 சென்னை உயர்நீதிமன்றத்தில் செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு போகிறார். என்ன வழக்கு போகிறாருன்னா, நான் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்கேன், மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டேன், ஆனால் என்னை விட குறைவான மார்க் எடுத்தவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க, எனக்கு சீட்டு கிடைக்கல, அதனால் மெரிட் அடிபட்டு போச்சு. அது அன்னைக்கு 1951 அந்த செண்பகம் துரைராஜன் வழக்கு அதில் வைக்கிறாங்க. அன்னைக்கு அதை விசாரித்த நீதிமன்றம் என்ன பண்ணுது, இது வந்து சரியான வாதமாக இருக்குது, அதனால் வகுப்பு வாரி ஆணை செல்லாதுன்னு அறிவிச்சிட்டு இந்த இடஒதுக்கீடை ரத்து பண்ணுறாங்க. ஆனால் அதில் என்ன மோசடி நடந்ததுன்னா, சரி உயர்நீதிமன்றம் இதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னா யார் விக்டிமாக இருக்கிறாங்க? செண்பகம் துரைராஜன் அப்ளிகண்ட், அவருக்கு ஒரு இடம் கொடுக்கணும், அப்ளிகேஷன் எடுங்கன்னா அவர் அப்ளிகேஷனே போடாமல் நீதிமன்றத்தை ஏமாற்றி ஒரு மோசமான தீர்ப்பை அன்றைக்கு பெற்றுவிட்டார்கள். ஆனால் தீர்ப்பு வழங்கப்பட்டது தான். அப்போ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, இது இனி வந்து அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தால் தான் பண்ண முடியுங்கிற ஒரு நெருக்கடி ஏற்படுது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர், பண்டிதர் நேரு, தந்தை பெரியார், நம்முடைய பெருந்தலைவர் காமராசர், இவங்க தான் முதல் அரசியல் சட்ட திருத்தத்துக்கு வழிவகுக்கிறாங்க. அப்போ தந்தை பெரியார் என்ன சொல்கிறாரு, அரசியல் சட்டத்தை திருத்துங்கிறார். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 14, 15, 16 இந்த 3 பிரிவுகளும் எதை பற்றி பேசுகிறதுனா, ஒருங்கிணைந்த இந்த இந்திய தேசத்தின் ஏதேனும் ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு சாரார் ஒரு நிலவியல் சூழலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரோ யாரோ பின்தங்கி இருந்தாங்கன்னா, எப்படின்னா சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து முன்னேற்றுவதற்கு நீங்கள் வந்து அரசு சிறப்பு சலுகைகள் வழங்கலான்னு ஒரு ஷரத்து இருக்குது. ஆனால் என்னென்னா, பொருளாதாரம் என்பது ஒரு சமூகத்தினுடைய நிரந்தர அளவுகோலாக இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போகும், இன்றைக்கி இல்லாமல் இருக்கும், நாளைக்கு வந்துடும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை திருத்தி கல்வியிலும் பின்தங்கி இருந்தால் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு திருத்துறாங்க. அதை வந்து முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951 அது அம்பேத்கர் வந்து அந்த வாதத்தை வைக்கிறார். அப்போ பொருளாதாரங்கிறது சரியான அளவுகோலாக இருக்காது, சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்னங்கி இருக்கிறவர்கள்ங்கிற வாதம் தான் சரியாக இருக்கணும் அரசியல் நிர்ணய அந்த அவையில் வைக்கிறார். அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரு அந்த கோரிக்கை ஏற்றுக்கிறார். அன்னைக்கு பார்லிமெண்ட்டில் இருந்த பல தலைவர்கள் அதை பற்றி ஒரு நீண்ட விவாதம் நடத்தி பொருளாதாரம் என்பது ஒரு நிலையற்ற அளவுகோல், அது மனித மாண்புகளை சிதைக்குமானா இல்லை, ஆனால் இங்கே ஜாதியும் தீண்டாமையும் மனித மாண்புகளை சிதைக்குது அப்படின்னா சாதி என்கிற ஒரு நிரந்தரமான அளவுகோலை வைத்து தான் ஒருத்தர் சமூகத்தில் முன்னேறி இருக்கிறாரா பின்னடைந்து இருக்கிறாரா நம்ம அளவிட முடியும். அதனால் அந்த அடிப்படையில் நம்ம வந்து இதை வந்து இடஒதுக்கீடு போன்ற முறைகளை வழங்கலான்னு திருத்துறாங்க. அதான் முதல் அரசியல் சட்ட திருத்தம். அப்படி முதல் அரசியல் சட்ட திருத்தம் வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வகுப்பாருக்கும் இவ்வளவு இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. எப்படின்னா, ஓபிசி என்று சொல்லப்படுகிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவர்களுக்கு 25%, அன்னைக்கு இருந்து மக்கள் தொகை அடிப்படையில் வைக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட தீண்டத்தகாத மக்கள் என்று சொல்லப்படுகிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 16%. அப்போ 25 + 16 இதான் அன்னைக்கு இருந்த 1951